अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसअलून बिही वल अर्हम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा சாந்தியும் சமாதானமும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல்லையும் செயலையும் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கின்ற நம்மவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்படக்கூடியவை என்றும் அவ்வாறு புதிதாக புகுத்தப்படக்கூடிய அனைத்தும் வழிகேடு உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்ற எச்சரிக்கையூட்டும் நபிமொழியோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள் என்றும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டவர்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். அவ்வாறு வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்து அவனுடைய அந்த வாழ்க்கையில் இறை நம்பிக்கை கொண்டவனாகவும் தன் வாழ்வில் இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய பல்வேறு தருணங்களை ஏற்படுத்தியும் அவன் வாழ்நாளில் செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாவங்களை மன்னிப்பு வழங்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த உலகத்திலேயே பல அவகாசங்களாக சந்தர்ப்பங்களாக தருகின்றான். அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் மனிதராக வாழக்கூடிய நாம் பயன்படுத்தி கொண்டோமேயானால் நாளை மறுமையிலே நிரந்தர வாழ்க்கையாக சொர்க்கத்தில் புகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பம், ஒவ்வொரு ஆண்டுதோறும் நாம் அதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான். அந்த அருட்கொடைகள்ல மிக மிக பெரிய அருட்கொடை என்பது இந்த ரமலான் மாதம். அதை எதிர்நோக்கி அதை அடையக்கூடிய பெரும் பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. இதை நாம மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே ஏனைய மாதங்களை அடைவது போன்று, ஏனைய நாட்களை அடைவது போன்ற ஒரு பாக்கியம் இல்லை. அதைவிட பெரும் பாக்கியமாக இதை நாம் எதிர்கொள்ளவிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை பிறை பார்க்கப்பட்டால், நாளை மாலை முதல் ரமலானுடைய பிறை ஒன்றானது துவங்கி ஞாயிறு முதல் நமக்கு என்ன செய்யப்படும், நோன்பு நோக்கக்கூடிய நிகழ்வானது துவங்கும். அப்படி துவங்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில தகவல்களை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு அதிகமான அருள்களை வழங்கி இருக்கின்றான். இந்த அருள்களை வழங்கி இருக்கின்றான் என்று நாம சொல்லும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் தானே இருக்கு.
எப்ப சிந்திச்சு பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தான் உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கு, துன்பமா இருக்கு. ஒரே உள்ளம் அமைதி பெறாம, ஏதேனும் ஒரு தேவையை நோக்கி அது பூர்த்தி பெறாம கவலை கொண்டவனாகத்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்றோம். என்ன அருட்கொடையை நாம் அனுபவித்து விட்டோம் என்று கூட என்ன தோன்றும். ஒரு கடம் நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால், அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது கூட அவனுடைய அருட்கொடைகள் எல்லாம் நீங்கள் வரையறுத்து எழுத வேண்டும் என்று சொன்னால் உங்களால் வரையறுக்கவே முடியாது. அவனுடைய அருட்கொடைகளை நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவில் எல்லாத்தையும் எழுதி என்னென்னதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எழுதுனீங்கன்னா அப்படி எழுது கூட நீங்க நிறைவு செய்ய முடியாத அளவிற்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அருட்கொடை வழங்கியிருக்கின்றான். அப்ப நமக்கு அது ஏன் அந்த எண்ணம் நமக்கு கஷ்டத்துலதான் நம்ம இருக்கிறோம், என்ன அருட்கொடை அனுபவிச்சுட்டோம்னு தோணுது. அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் சற்று வெளியில வந்து பாருங்க. நம் வாழ்நாளில் அல்லது ஒரு ஆண்டில் அல்லது ஒரு மாதத்தில் இப்படி கணக்கெடுங்க எளிமையா. இந்த மாதத்தில் 30 நாட்கள் இருக்குமே ஆனால் இந்த 30 நாட்களில் நான் எவ்வளவு கஷ்டங்களை எத்தனை நாட்கள் அனுபவித்தேன் என்று சிந்திச்சு பாருங்க. அதுல அதிகபட்சம் நீங்க பிரித்தெடுத்து பார்த்தாலும் ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் இப்படி இருக்கும். அப்ப மற்ற நாட்கள் எல்லாம் அல்லாஹ் மகிழ்ச்சியா தானே வைத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியாக வைக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் நம்ம கணக்கிலே வராது. அதை மனிதன் சிந்திக்கவே மாட்டான். அது ஒரு பெரும் பொருட்டாக அதை கவனிக்கக்கூடிய ஒன்றாகவே மனிதனிடத்துல இல்லை. எது கஷ்டமாக இருக்கின்றதோ அந்த கஷ்டத்தை மட்டுமே நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஒரு மாதத்துல 3 நாள், ஆண்டுல இப்படி கஷ்டத்தை மட்டும் கணக்கிட்டு பார்த்தால் மிகவும் சொற்பமாதான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடை என்பது ஏராளமான நாட்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக எத்தனையோ நாட்கள் நம்முடைய குடும்ப உறவுகளோடு நன்மையான செயல்கள்ல கடந்திருப்போம். அதையெல்லாம் நம்ம நினைவு கொள்ளணும். அல்லாஹ் வழங்கிய நாட்கள்ல இவ்வளவு அருட்கொடைகளை நம்ம வழங்கி இருக்கிறான். இது அல்லாம ஒவ்வொருவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய அந்த தன்னுடைய உடல் பாகங்கள் செயல்படக்கூடிய முறையையும் அப்படியே ஒவ்வொருவரும் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை கொண்டு சென்று பார்த்துட்டு வந்தா போதும். அவர்கள் படக்கூடிய வேதனை, அவர்கள் படக்கூடிய துன்பம், அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். பெரும் பொருளாதார இழப்பிலிருந்தும் உடல் ஆரோக்கியம் என்ற மிகப்பெரிய துன்பத்திலிருந்தும் காத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி இப்படிப்பட்ட அருட்கொடைகளை வழங்கி இருக்கக்கூடிய மத்தியில நாம பெரும்பாலும் சிந்திக்கிறது கோடியில பணம் இருக்கணும், நினைச்ச பொருள் எல்லாம் வாங்கணும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தான் அருட்கொடை என்று கருதுறோம். ஆனா கோடியில பணம் வைத்திருக்கிறவனால கூட எளிமையான முறையில வீதியில கடந்து செல்ல முடியாது. ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவனால என்ன செய்ய முடியும், எல்லா நிலையிலும் இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவனால் என்ன செய்ய முடியும், ஏற்படுத்திக்க முடியும். ஒரு சைக்கிள்ல வரும்போது நம்முடைய நிலை தொழுகைக்கு எவ்வளவு ஆர்வமாக இருந்தது, சுபஹ் தொழுகைக்கு எவ்வாறு ஈடுபாட்டோடு கலந்து கொண்டோம், ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் ஜமாத்தோடு இணைவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டினோம், பொருளாதாரம் மேன்மையாக 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 நம்முடைய தொழுகையினுடைய ஈடுபாடு எவ்வாறு இருந்தது என்று செஞ்சு பாருங்க. அப்ப கோடியில இருக்கக்கூடியவனுக்கு சிறந்த அருட்கொடை என்று கருதுவது என்பதே அது ஒரு என்ன செய்யக்கூடாது, அப்படியான எண்ணங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட ஏழைகளை தான் அதிகமாக சொர்க்கத்தில் பார்த்தது, அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கத்தில் அனுப்புறான். அப்ப ஏழைகளாக இருப்பதே மிக சிறந்த அருட்கொடை தான். அந்த நிலையில இந்த ரமலானை நாம வரவேற்கும் பொழுது, ரமலானை வரவேற்கிறோம்னு சொன்னா சும்மா போஸ்ட் அடிச்சு நோட்டு அடிச்சு வாங்க வருக வருக என்று அழைக்கிறது இல்லை. நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் நமக்கு அளிக்கின்றான். அந்த மாதத்தை எதிர்பார்த்து அதுல நன்மை அதிகமாக புரிய வேண்டும், பாவமான காரியங்களிலிருந்து தூரமாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரமலானை வரவேற்கக்கூடிய முறை. அப்படி ரமலானை வரவேற்கக்கூடியதுல ரமலானுடைய மாதத்துல ஒவ்வொரு மனிதனுடைய நரகத்திற்கு செல்லக்கூடிய பல பாவங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்னா வடிகட்டி வடிகட்டி சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடுறான். எப்படியெல்லாம் ஏற்படுத்துறான், ரமலான் மாதம் வந்து விட்டாலே சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்திருக்கப்படுது. தட்டி தட்டி நீங்க திறக்கணும்னு அவசியம் கிடையாது. நன்மையின் பால் நீங்க என்ன செய்யுங்க, இறையச்சத்தின் பால் உங்களுடைய செயல்பாடுகளை அதிகரித்து திறந்திருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நுழைந்து செல்லுங்கள். அவ்வளவு நன்மையான காரியங்களை திட்டமிடுதலோடு நம்ம இருக்கணும். அப்ப அந்த சொர்க்கத்தின் பக்கம் போகக்கூடியதுல நம்முடைய பாவங்களை
கழிக்கக்கூடியதுல ரமலான் மாதம் வந்து விட்டாலே மிக முக்கியமான 3 செயல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. இதை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாகவும் நரகத்திலிருந்து விடுபடக்கூடியவனாகவும் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு எளிமையானதாகவும் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அது என்ன 3 செயல்னு பார்த்தா, யார் இறை நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்தவனாக நோன்பு நோர்க்கின்றார்களோ, பெரும்பாவம் அல்லாமல் ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் இருக்கு பாருங்க, அது அனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். அப்போ ஒரு ஆண்டு நாம செய்த பாவங்களை பட்டியலிட்டு பார்த்தோன்னு சொன்னா எண்ணில் அடங்காத பாவங்களை செய்திருக்கலாம். அந்த பாவங்களுக்கான ஒரு வடிகட்டி என்ன செய்யறான், ஏற்படும் ஃபில்டர் பண்றான். போய் நாளை மறுமையில நரகத்திலிருந்து சிரமப்படாதப்பா, இந்த உலகத்திலே உனக்கு ஒரு அரிய வாய்ப்பை தரேன், ரமலான் என்ற அற்புதத்தை தருகின்றேன். அந்த அற்புதத்தில் நீ நம்பிக்கை கொண்டு நோன்பு நோற்றால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அடுத்ததான காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த ரமலானில் இரவில் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக லைலத்துல் கத்ர் என்ற இரவை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்குகிறார்களோ, அந்த லைலத்துல் கத்ர்ல வணக்கத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 3 காரியத்துல நம்ம என்ன செய்யணும், மிக தெளிவாக தெள்ள தெளிவாக திட்டம் தீட்டியவர்களா இருக்கணும். ரமலான் அடைய இருக்கிறோமா, என்னுடைய ஒரு நாளும் நோன்பு நோற்பதிலிருந்து நாம் தவிர்த்து விடுவதற்கான நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதன் மூலமா என் பாவம் மன்னிக்கப்படணும். ஒரு நாளும் என்னுடைய இரவு தொழுகையிலிருந்து நான் விடுபட்டு விடக்கூடாது. அதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு நாளும் இந்த லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து அந்த நாளை திட்டமிட்டு அதற்கான ஆயத்த பணிகளை செய்து இதுல தெளிவா அந்த என்னுடைய தொழுகையை நான் நிறைவேற்றிட்டேன், வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டுட்டேன்னு சொன்னா எனக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஆண்டு செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிப்பதற்கான ஒரு வடிகட்டியை எனக்கு அல்லாஹ் இந்த ரமலான் மூலமாக எனக்கு தருகின்றான். பாவத்தை மன்னித்து ஒவ்வொரு ஃபில்டரா எப்படி வச்சிருக்கான் பாருங்க, வடிகட்டி வடிகட்டி அவனுடைய பாவத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணி நரகத்திலிருந்து தூரமாக்கி சொர்க்கத்தின் பக்கம் தள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆடி தள்ளுபடின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய ஆஃபர், குறைந்த பொருளாதாரத்துல நிறைய பொருள்கள். அதுபோல சிறிய அமலுக்கு சின்ன சின்ன இந்த இலக்க நோக்கி அந்த குறிப்பிட்ட காலத்துல செய்யக்கூடிய அந்த நன்மைக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தை எல்லாம் பாக்கியமாக்குறான். மிகப்பெரிய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த சிறு ஏதோ ஒரு ஆண்டு முழுக்க செய்யப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். அப்ப அதை நான் அடையணும் என்ற இலக்கோடு இந்த ரமலானை எதிர்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம ரமலானில் உம்ரா செய்வது என்பது ஹஜ்ஜு செய்த நன்மையை பெற்றுத்தரும். ஒரு ஹஜ்ஜு செய்தா என்ன நன்மை கிடைக்குமோ அது ரமலான் மாதத்துல நீங்கள் உம்ரா செய்தாலே போதும். வசதி படைத்தவர்கள் அதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவராக இருக்கணும். அதே போல அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களிலேயே தர்மம் செய்வதில் அதிகமான பெரும் வள்ளலாக இருந்தது யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருக்கு நிகராக தர்மம் செய்யலாம் முடியவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குறிப்பிடுறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரம் எந்த அளவிற்கு இருந்தது, மக்காவினுடைய பெரும் பங்கு பாதி மக்காவினுடைய சொத்தை யாருதான், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல தான் இருந்தது. எப்படி சொத்துக்களை கணக்கிடுவாங்க, ஒட்டகத்துல சொத்துக்களை ஏதோ பொருள்கள் எல்லாம் ஏற்றி செல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் ஏற்றி செல்லக்கூடிய சொத்து ஒவ்வொரு ஒட்டகமா எடுத்துட்டு போறான்னு வைங்க, அத்தனை மக்களுடைய ஒட்டகத்தையும் கணக்கிட்டு பார்த்தா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஒட்டகத்துக்கு அது அவர்கள் செல்ல எல்லாருடைய ஒட்டகமும் இவங்க ஒரு நபருடைய ஒட்டகம் சமமா இருக்கும். அவ்வளவு பொருள்கள் நிறைந்ததாக கணக்கிடுவதற்கு மிக நிறைந்த செல்வங்கள் இருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து திருமண வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆனாலும் நம்ம செய்திகள் என்ன படிக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வறுமையில் இருந்தாங்க. 3 மாதங்களுக்கு தொடர்ந்து அடுப்பு எரியாது. வறுமையிலும் என்ன செய்தாங்க, ரொம்ப கடுமையான வறுமை, பேரிச்சம்பங்களை தான் உண்ணாங்கன்ற செய்தி பார்க்கிறோம்ல. இவ்வளவு பொருளாதாரங்களையும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஆனா அதுல எங்க போச்சு, இப்படி நன்மையின் பக்கம் செலவழித்து செலவழித்து அத்தனையும் தர்மமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே தர்மம் செய்வதில் மிக சிறந்தவராக முன்னிலை படைத்தவராக இருக்கிறாங்க. அதிலும் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் அதிகமான தர்மங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. எப்படி வருது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயந்து வந்தவர்களா இருக்கும்போது கதீஜா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏராளமான நன்மைகளை செய்கின்றீர்கள், உறவினரோடு சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவருடைய சுமைகளை நீங்க பொருந்து கொண்டு அவர்களுக்கு உதவுறீங்க, சத்திய போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, உதவி செய்றீங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க, இப்படி எல்லாம் பல நல்லமல்களை செய்யக்கூடிய உங்களை அல்லாஹ் ஒரு காலத்திலும் இழிவு செய்ய மாட்டான். இவ்வளவு நல்லறங்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அத்தனை பொருளாதாரங்களையும் தர்மம் செய்யக்கூடியவரா இருந்தாங்க. அப்ப நாம தர்மம் செய்வதில் அது ஒரு இலக்கை வைக்கணும். ரமலான் மாதத்துல நம்மகிட்ட ₹1 தானே இருக்கு, ₹10 தானே இருக்கு, ₹100 தானே இருக்கு என்ற இலக்கு இல்ல. தர்மம் என்ற பண்போடு ரமலானை நாம் எதிர்கொள்ளணும். ரசூல்லா எப்படி தர்மம் செஞ்சாங்க, ரமலான் வந்தா காற்றை விட வேகமாக என்ன செய்யறாங்க, தர்மம் செய்யக்கூடியவரா இருந்தாருங்கன்னா, அந்த தர்மமானது பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கேடயம். அது பாவங்கள்ல இருந்து என்ன செய்யப்படுது, நம்மை பாதுகாக்கின்றது. அப்படிப்பட்ட தர்மத்தை ₹1 நாம் கொடுப்பதாக இருந்தாலும் அதை இறையச்சத்தோடு நம்ம கொடுக்கிறோம், அதை செஞ்சு பார்க்கணும். என்னுடைய பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில இந்த தர்மத்தை ரமலான் நான் அதிகப்படுத்தி தருவேன், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துட்டு இருப்பேன். அது ₹1 இருந்தாலும் அல்லாஹ் அது 1 கோடியாக மாற்றக்கூடிய நன்மையை தருவான். ஏன், தூய்மையான முறையில உழைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை, ஹலாலான பொருளாதாரத்தை அல்லாஹின் பாதையில் நீங்கள் ₹1 செலவழித்தால் அதை எப்படி வாங்குறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ₹1 தன்னுடைய வலது கரத்தால் பெற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் ஒரு குதிரை குட்டியை எப்படி வளர்த்தெடுப்பானோ அது போல அவனும் உங்களோடு சேர்த்து அந்த தர்மத்தை வளர்த்தெடுத்து நாளை மறுமையில் நீங்கள் நிற்கும் பொழுது அது பெரும் மலையாக குவியலாக நிற்கக்கூடிய நன்மை அளவுக்கு. நம்ம செஞ்ச மலையளவு நன்மை செய்யல, செஞ்சது ₹1 தான். ஆனா அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை ஏற்று அதனுடைய நன்மையை அதிகப்படுத்தி தருகின்றான். அப்ப நாம அந்த ரமலான்ல செய்யக்கூடிய தர்மத்தை என்ன செய்யக்கூடாது, அலட்சியப்படுத்திடாம இயன்ற அளவுக்கு நம்முடைய தர்மங்களை அதிகப்படுத்தணுமே. ஆனால் அல்லாஹ் தனது வலது கரத்தில் ஏற்கக்கூடிய பெரும் பாக்கியம் அந்த தர்மத்தில் இருக்கு. அப்ப ரமலானை எதிர்கொள்ளக்கூடிய நாம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான அமல்களை, அந்த 3 காரியங்கள், இரவில் நின்று வணங்குவது, நோன்பு நோற்பது, லைலத்துல் கதரை எதிர்பார்த்திருப்பது என்ற நிலையோடும் தர்மங்களை அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு செய்தார்களோ அது போல நாமும் செய்வதற்கான, இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது ஒரு பாக்கியமாக கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட நிலையில இந்த ரமலான் மாதத்தை நாம் என்ன செய்யணும், அணுகுவதற்கு தயாராக இருக்கணும். இந்த நிலையில நாம் அனுபவித்தோம்னா, அதை அணுகணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டு ரமலான்ல இருந்து இந்த ஆண்டு வரை இருக்கக்கூடிய சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை பொருந்திக் கொள்கின்றான். இரவு வணக்க வழிபாடுகளிலும் தொழுகையில பேணுதலாக இருப்பதிலும் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வதிலும் இந்த ரமலான்ல திட்டமிட்டு, எப்படி நாம ஒரு வெளியூர் பிரயாணம் செய்வதா இருந்தால் நம்முடைய ஆடைகள் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் எங்கெங்க போகணும்னு திட்டமிடுறோமோ, கேலண்டர்ல எப்படி குறிப்பிக்கிறோமோ, இத்தனை மணிக்கு இங்க இருக்கணும், இத்தனை மணிக்கு இங்க போகணும், இதில் தாண்டி போயிடக்கூடாது, பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம், ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோம், எப்படி திட்டம் போடுறோமோ அது போல இந்த ரமலான்ல திட்டமிடணும். அல்லாஹ் நாடினால் அவரிடத்துல உதவியை தேடியவர்களாக இந்த ரமலானை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை அதிகமாக தருவான். அந்த நன்மைகளை பெறுவதற்கு எதிர்பார்த்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த ரமலானை அடைந்து முழு நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நிறைவேற்றினேன். இந்த நன்மைகளை எதிர்நோக்கி அதை செய்வதற்கான திட்டமிடலோடு ரமலானை அணுகக்கூடிய நாம் தீமையான காரியத்தின் பக்கமும் செல்லாமல் தவிர்த்து நிற்க வேண்டும். நன்மைகளை அழிக்கக்கூடிய தீமையான காரியங்களை நெருக்கி என்ன செய்யக்கூடாது, சென்று விடக்கூடாது. வீணான சண்டைகளில் ஈடுபடக்கூடாது. ஒரு சண்டை ஏற்படும் ஆனால் நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த களத்திலிருந்து தவிர்த்து வர சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியத்திலிருந்தும் மார்க்க முரணான செயல்களிலிருந்தும் நோன்பு நோக்கும் பொழுது அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுவது, கெட்ட பழக்கங்களை பேணுவது, புகைப்பிடிப்பது அல்லது இந்த மார்க்க முரணான நிகழ்வுகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். இவ்வளவு நன்மைகளை எதிர்நோக்கி நாம செய்து அந்த நன்மைக்கான பலனை இங்கேயே அதை என்ன செய்கிறோம், அதை நிராசையாக ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகிறோம். அப்ப தீமையிலிருந்து தூரமாகணும். அதே போல இந்த ரமலானுடைய ஒட்டுமொத்த சிறப்பிற்கும் மிக முக்கியமான ஒரு நோக்கம், அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கி அருள் இருக்கக்கூடிய திருக்குரான். இந்த குரானை ரமலான் மாதத்தில் நாம் அருளினோம். அது மனிதர்களுக்கு என்ன செய்யும், நேர்வழியை பிரித்து காட்டும், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டும்.
இந்த மாதத்தை யார் அடைகின்றாரோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும். இந்த ரமலான் மாதத்துல குரானை அருளியதுதான் அதனுடைய மிக முக்கியமான சிறப்பு. இத்தனை நன்மைகளும் உள்ளடக்கிய கூடிய மிக முக்கியமான ஒன்று இந்த குரான். அப்ப இந்த குரானை நாம் என்ன செய்யணும்? ஓத தெரியாதவர்கள் ஓத பழகணும். ஓத தெரிந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை அதிகப்படுத்தணும். அன்றைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எழுத்தினுடைய வடிவங்கள் சரியில்லாத, குறியீடுகள் இல்லாத நேரத்திலேயே அதிகமான மக்கள் என்ன செய்தாங்க? படித்து மனனம் செய்தார்கள். இன்னைக்கு எளிய வடிவில் ஏராளமான வகையில குரானுடைய எழுத்துக்கள் என்ன செய்யப்படுது? கற்பதற்கு எளிய வகையில் இருக்கின்றன. அதை சிரமமாக நம்ம கருதி ஓரம் ஒதுக்கிறாம அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் பெறணும். இந்த குரான் உங்களுடைய வாழ்க்கையில 2 காரியத்தை செய்யும். ஒண்ணு உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இல்லைன்னா பாதகமாக இருக்கும். இந்த குரானை இவன் படித்தான், அதன் வழி நடந்தான் என்று மறுமையில சாட்சி கூறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் இந்த குரான் என்ன செய்யப்படுமா? சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பரிந்துரை செய்யும். அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த குரானை தூரமாக நம்ம வைத்து விடாமல் ஓதுவதற்கான பயிற்சியை எடுக்கணும். ஓதக்கூடியவர்கள் அதுல கவனம் செலுத்தி நேரம் ஒதுக்கி படிக்கக்கூடியவராக இருக்கணும். அதுல சிரமம் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்யறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட கற்றுக்கொண்ட அந்த குரானுடைய வசனங்கள்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 49வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரை முழுசா என்ன செய்திருக்காங்க? மனனம் செய்திருக்கிறாங்க. அவ்வளவும் படித்த நபருக்கு எத்தனை வயசுன்னு நீங்க பாக்குறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அவங்களோட வயது 10 வயதுல ஒரு சிறுவனால இவ்வளவு வசனங்கள் இத்தனை அத்தியாயங்கள் மனனம் செய்ய முடியும்னா இப்ப நாம என்ன நிலையில இருக்கோம்? முயற்சின்னு ஒண்ணு எடுத்தா கண்டிப்பா என்ன செய்யப்படும்? சாத்தியம். அப்ப இந்த ரமலான கூட அதுக்கு நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா பேர் இழப்பா போயிடுமா இல்லையா? அதே போல இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்க. உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறதுக்கு சொல்லும் பொழுது குரானை யார் அதிகமாக கட்டுறாங்களோ அவங்க தொழ வைங்கிற உடனே இவர் நான் முன்னாடி வந்து தொழ வைக்கிறேன்னு சொல்லி முன் வர்றாங்க. அப்படி முன் வரக்கூடிய அந்த நபருடைய வயது அந்த தருணத்துல பார்த்தா 7 வயது. 7 வயதுடைய அந்த சிறுவர் என்ன செய்யறாங்க? பெரும் பெரும் அத்தியாயங்களை என்ன மனனம் செய்ததா இருக்கிறாங்க. எப்படி மனனம் செய்தாங்க? இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மாதிரி புத்தகங்கள் இன்னைக்கு அடுக்கடுக்கா நம்ம பருகலை எங்க செல்ஃப்ல வச்சோம்னு சொன்னா எடுக்காம ஜும்மால உட்காந்துருவாங்களோன்றதுக்காக அதுக்கு செல்ஃப் செஞ்சு கை கடுகளை கொண்டு வந்து வைத்தாலும் கூட நம்ம என்ன செய்யறோம்? குரானை பக்கம் திரும்ப மாட்டோம். ஆனா இந்த நபித்தோழர் எப்படி குரானை கத்துக்கிட்டாரு தெரியுமா? பிரயாணிகள் இருக்காங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அப்பப்ப இறங்கப்படக்கூடிய வகை செய்திகளை அவங்க கற்று வருவாங்க. அந்த பிரயாணிகளை நிறுத்தி என்ன வகை செய்தி அருளப்பட்டது என்பதை கேட்டு அதை மனனம் செய்து அதிகமான அத்தியாயங்களை மனனம் செய்தார்கள். எப்படி பாருங்க, ஒரு தேடல் எப்படி இருந்திருக்கு. ஒரு சிறு வயதுல 7 வயது சிறுவனுக்கு வழி போக்குற இடத்துல சென்று ரசூலாட்ட சென்று வர்றவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட அத்தியாயமே இத்தனை. நாம இன்னைக்கு கைகளில் எல்லா வகையான வசதி வந்து குரானை மனனம் செய்வதில் ஆர்வம் காட்டல். சூரத்துல் ஃபாத்தியா இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை ரசூலா சொல்றாங்க. அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை உச்சரிப்போட நமக்கு ஓத தெரியுதா? பார்த்து படிக்க தெரியுதா? பலருக்கும் இங்க தெரியல. அப்ப அதுல ஆர்வம் காட்ட மாட்டோம். ரமலான் அருளப்பட்டதே எதுக்கு தான்? ரமலானுடைய இந்த இத்தனை நன்மைக்கு மிக மூலாதாரமா இருப்பதே திருக்குரான் தான். அந்த திருக்குரானை ஓதுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும், முன் வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பாருங்க, உம்மு யஹ்பூர் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு சந்தர்ப்பத்துல அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு இடத்துல வர்றாங்க. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க. யார் ஒட்டு முடி வைக்கின்றாரோ, பற்களை கீறி கொள்கின்றாரோ பெண்கள்ல, அவர்கள் அல்லாஹ் சபிக்கின்றான். இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? வந்து கேட்கிறாங்க, இந்த நீங்க சொல்றீங்களா அல்லாஹ் சபிக்கின்றான்னு, இது குர்ஆன்ல எங்க இருக்கு? உடனே இவங்க என்ன செய்யறாங்க? இந்த அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை நீங்க முழுசா படிச்சிருக்கீங்களா? இந்த அட்டையில இருந்து அட்டை வரையும் படிச்சிருக்கேன். அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்றீங்களா, எங்க இருக்கு அந்த வசனம்? அப்ப அவங்க திருப்பி குறிப்பிடுறாங்க, இந்த தூதருக்கு எதை கொடுத்தோமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தூதருக்கு எதை தடுத்தோமோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இந்த வசனம் இருக்குதா என்று கேட்டோம். அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க? இப்படி ஒரு வசனம் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டா நாம என்ன செய்வோம்? தயச்சு போயிடுவோம். இது ஏதோ முதல் அத்தியாயத்திலோ 2வது அத்தியாயத்திலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 59வது அத்தியாயம் அல் அஸ்ர்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஒரு வசனம். அதை குறிப்பிடும் பொழுது ஆமா இருக்கு, இந்த வசனம் இருக்கு என்று குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்ட உடனே இந்த தூதர் தான் சொன்னாங்க, என்ன செய்யறாங்க? யார் ஒட்டுமுடி வைக்கின்றாரோ வைத்து விடுகின்றாரோ அவர்கள் அல்லாஹ் சபிக்கின்றான். அப்ப தூதர் தடுத்ததை நீங்க தவிர்த்து கொள்ளுமா இல்லையா? ஆமா என்று இருக்கிறாங்க. இது என்ன நிகழ்வு ஏற்படுத்துது? ஒரு பெண்மணி ஒரு மார்க்க விஷயத்துல அல்லாஹ் சபிக்கின்றான்னு சொல்றத ஒரு ஆண் இடத்துல என்ன செய்யறாங்க? குர்ஆனுடைய வசனம் எடுத்துக்காட்டுன்னு கேட்கிறாங்க. அவ்வளவு நீண்ட அத்தனை வசனங்களையும் மனனம் செய்தவரால் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க.
அப்ப இதெல்லாம் ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடு. நம்ம என்ன செய்யறோம்? முயற்சி மேற்கொள்ளாமலேயே கஷ்டம், சிரமம் என்று கருதுறோம். முயற்சி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவ்வளவு சிரமமான காலத்திலும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையும் வாழ்ந்து சிரமத்திற்கு மத்தியில் நவீன எந்த தொழில்நுட்பமும் இல்லாத நிலையிலும் மனனம் செய்யக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு நீங்க விரல் வச்சாலே அது என்ன வசனம் என்ன எழுத்துன்னு உனக்கு உச்சரிப்போடு வரக்கூடிய நிகழ்வுல நம்ம அதை மனனம் செய்யல. அப்ப இந்த ரமலானை குரானை மனனம் செய்யாதவர்கள் மனனம் செய்யக்கூடியவராகவும், ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொள்ளக்கூடியவராகவும், ஓதக்கூடியவர்கள் அடுத்த எழுத்துப்பிழை இல்லாமல் தன்னுடைய உச்சரிப்பு வைக்கக்கூடியவராகவும் இருந்தோமே ஆனால் நல்ல முறையில் ரமலானை எதிர்கொண்டு நன்மைகளை பெற்ற நன்மக்களாக இருக்க முடியும். எனவே இந்த ரமலானை முழுமையாக இரையச்சத்திற்கு நெருக்கமான அதிகமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும், பாவமான காரியங்களை தவிர்ந்தவர்களாகவும், திருக்குரானை ஓத பழகியவர்களாகவும் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.